குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகாரில் இந்தியா கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு ஏற்படலை அப்படின்னு சொன்னப்போ கடந்த நேர்காணல் நீங்கள் சொன்னது இல்லை, முதல்ல அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க, தேஜஸ்வி தான் அப்படின்னு இப்படின்னு சொன்னீங்க. அதன்படி இப்போ அறிவிச்சிட்டாங்க. அசோக் கெலாட் அவரே வந்து அறிவிச்சிட்டாரு. இப்போ துணை முதல்வரும் கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, தேவைப்பட்டால் இன்னொரு துணை முதல்வர் கூட வைப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பொறுப்பு கூட கிடைக்காதா? அந்த கட்சி அதை எதிர்பார்க்கலையா? 60 இடங்கள்ல அதுவும் போட்டியிடுது இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸினுடைய நிலைமையோ அல்லது ராஜஸ்தானில் காங்கிரஸினுடைய நிலைமையோ அந்த தேர்தல் வருகின்ற போது ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பீகாரில் போன முறையும் அதே மாதிரி தான் அந்த நிலைப்பாட்டை அவங்க எடுத்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் அந்த மாதிரி அணுகுமுறையில் போனால் பல இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு இழப்பு வரும்னு சொல்லி கூட்டணி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியதன் பேரில் நம்ம போன பேட்டியில் சொன்ன மாதிரியே நம்ம சண்டிகருக்கு ராகுல் காந்தி போய் ராகுல் காந்தியும் கார்கேயும் தலையிட்ட பின்னர் தான் இந்த பீகாருக்கான காங்கிரஸ் பட்டியல் வெளியாச்சு. இன்னமும் அந்த பட்டியலில் காங்கிரஸில் திருப்தி அடையாத ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ராஷ்டிரிய ஜனதாதளில் 1-2 ஆட்கள் இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதாவுடைய முக்கியமான ஒரு ஆள் சீட்டு கிடைக்கலன்னொடனே 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் நேராக போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறார். இது வந்து பீகாரில் இங்கே கிடைக்கலன்னா அங்கே, அங்கே கிடைக்கலன்னா இங்கே என்பதை தன்னிடம் உள்ள செல்வாக்கு மற்றும் அந்த சாதியினுடைய பின்பலத்தில் 2 பேருமே பயன்படுத்துவாங்க. இப்போ ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் இவர் சீட்டு கொடுத்துருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி துணை முதலமைச்சராக நம்ம அறிவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கிட்ட போய் தன்னுடைய கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இங்கே வந்தவர் தான். எம்எல்ஏல கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ கையில் வச்சுருந்தாரு. அந்த 4 பேரும் தேர்தல் அறிவித்த உடனே அப்படியே போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. இதான் வந்து பீகாரினுடைய பிரத்யேகமான தளம். அப்போ கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ரொம்ப செழுமையாக உட்கார்ந்து பேசி போன தேர்தல், அதற்கு முன்பு தேர்தல், இப்போதைய தேர்தல், இந்த 3 தேர்தலுடைய ஆய்வின் அடிப்படையில் சின்னவனா இருந்தாலும் இவங்களுடைய வயதுல அனுபவத்துல பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் சிறிய வயது உடையவர், 35 வயசு. பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்கு சில நெருடல்கள் உண்டு. அந்த நெருடலை சரி செய்வதற்குத்தான் மற்ற கட்சிகள் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க துணை முதலமைச்சர் பதவின்றது 2 துணை முதலமைச்சர் பதவி. இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 15 இடத்துல போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி இருக்கு, அந்த ஏஐ ஏதோ ஒன்று வருது இல்லை, அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் துணை முதலமைச்சராக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர் போய் பிஜேபியில் அனுபவிச்ச கொடுமைகள் அதிகமாக இருந்ததுனால அவருக்கு பின்னால ஜாதி ஆதரவு என்பது இருக்கின்ற காரணத்தினால அந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தேவையொட்டி பீகார்ல கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். மீதி உள்ள துணை முதலமைச்சர் பதவி இப்ப நீங்க போட்டியிடக்கூடிய 60ல காங்கிரஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேல வந்துட்டாங்கன்னா அவங்க தான் துணை முதலமைச்சர் பதவி. அதை இன்னைக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்றதுதான் காங்கிரஸ் மற்றும் அனைத்து கட்சி ஆட்களுடைய முடிவு. எந்த அளவுக்கு நீங்க வெற்றி பெற்று வருகிறீர்களோ அதை வைத்து அந்த 2வது துணை முதலமைச்சர் பதவி நிரப்பப்படும். சரி, நாம இங்க பேசக்கூடிய அதே நேரத்தில் இந்த கேள்வியில நீங்க கேட்கலன்னாலும் மோடி தலையிட்டு, அமித்ஷா தலையிட்டு, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 பேருடைய ஆதரவுல ஒன்றிய அரசு இருக்கு. நிதிஷ்குமாருக்கு துணை ஜனாதிபதி கிடைக்கல. இப்ப நிதிஷ்குமார் தோல்வி அடைவார் அப்படின்னு ஒரு ரகசிய போலீஸ் கணிப்பு வருது. அவங்க கட்சிக்கு அதிகமான ஆதரவு இருக்காது, போன முறை மாதிரியே பிஜேபி அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். அப்ப அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஏற்கனவே பிஜேபி மந்திரிகளா இருக்கக்கூடிய பீகார் மந்திரிகள் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு உறுதிமொழி கொடுக்காதீர்கள். அமித்ஷாவும் மோடியும் தெளிவா இன்னைக்கு நேற்று நடந்த கூட்டத்தில் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுல முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க
போவதில்லை. வெற்றி பெற்று வந்த பிறகு பார்த்துடலாம். பீகாரினுடைய பழைய தேர்தலோடு போது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சு அந்த ஜாதி வாக்குகளை வாங்குகின்ற பழக்கம் மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூட்டணிக்கு இவங்க போயிடுவாங்கன்ற பலகீனத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஸ்டெடியா இந்த தேர்தலை மேற்கொள்கிறார்கள். அது இந்தியா கூட்டணிக்கு பலம், மோடியினுடைய கூட்டணிக்கு பலம் இல்லை. என்ன காரணம்னா நிதிஷ்குமாருடைய கட்சி தேய்ந்து வருகிறது என்று நிர்வாக அமைப்பை சார்ந்தவர்களே தெரிந்த காரணத்தினால இதை பார்கெயின் பண்ணி பிஜேபியிடமிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்து விடுவாரோ நிதிஷ்குமார் என்ற ஒரு கவலை அந்த கூட்டணிக்குள்ள அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. அநேகமா தேர்தலில் 14ஆம் தேதிக்கு பின்பு ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நேற்று மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அவர் பேசுறதுக்கு பழைய வரலாறு எடுக்கிறாரு. கர்பூரி தாகூரினுடைய வரலாறை சொல்லி இந்த நாள் வரைக்கும் வராங்க. அதுல எஸ்சி எஸ்டி ஆட்கள்ல நிறைய பேரை காங்கிரஸ் கட்சி வெளியே அனுப்பிவிட்டதுன்னு ஒரு வரலாற்று பொய்ய சொல்லியிருக்கிறாரு. கர்பூரி தாகூரினுடைய இடஒதுக்கீட்டுக்கு பின்பு காங்கிரஸ் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து வேட்பாளர் பட்டியலே பார்த்தீங்கன்னா கணிசமான ஆட்களை வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய போக்கு என்பது இருக்கு. அதனால அந்த கடைசி நேரத்தில் அந்த பிரச்சாரத்தில் அவர் சொல்லக்கூடிய சில பொய்களை நம்பாமல் சரியாக இந்தியா கூட்டணிக்கு பீகார் ஆட்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் நமக்கு இன்னை வரைக்குமே பீகார்ல தெரியுது. தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழுமைப்பட்ட அறிக்கையா இந்தியா கூட்டணி இருக்குது. நிதிஷ்குமார் கூட்டணியையும் அவர் சேர்ந்திருக்கக்கூடிய சில ஆட்களையும் நாட்களில் பீகாரில் இருக்க வேண்டும் என்று பிஜேபி முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம இந்த பீகார் தேர்தலை எதிர்கொள்ள போறோம். அதாவது பாஜக தேர்தலை சந்திக்க போதெல்லாம் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பும். இப்போ இந்த தடவை அவங்க முதல்வரை அறிவிக்காம தேர்தலை சந்திக்கிறாங்க, அப்படிதானே? ஆமா, நீங்க 2 நாளைக்கு முன்னால உள்ள பேப்பரை உங்க ஸ்டேபிள்ல வச்சுக்கோங்க, இன்னைய பேப்பரையும் வைங்க. அதுல பிஜேபியில இருந்து கேள்வி கேட்டது என்னன்னா, அறிவிக்க சொல்லுங்கள் இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அதிகமாக குரல் கொடுத்தது யாருன்னா பீகார் பிரசிடென்ட் நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர்கள். அமித்ஷா கூட அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர்களுக்குள் எல்லாம் ஒன்றாக சேரட்டும், பிறகு தேர்தலை சந்திப்போம்னாரு. ரொம்ப ஒன்னு சேர மாட்டாங்கன்ற அபாரமான நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆளுகின்ற நிதிஷ்குமார் கூட்டணி தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்களே ஒழிய முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லவில்லை. லாலு பிரசாத் யாதவின் காட்டாட்சி, அப்படிப்பட்ட காட்டாட்சி நடந்தது. அந்த காட்டாட்சியை ஒழித்து தான் பீகாரில் நிதிஷ்குமார் வந்து நல்ல ஆட்சியை கொடுத்தார். மீண்டும் காட்டாட்சியை அமைய நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறார் மோடி. பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ராமல் கோயில் கட்டப்பட்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மாவோயிஸ்டுகள் நக்சல் தீவிரவாதம் அழிக்கப்பட்டது. இவ்வளவும் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான். அது மட்டும் இல்லை, பீகார் மக்கள் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான். 1.2 கோடி பெண்கள் தொழில் தொடங்க அவங்க வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது. இளைஞர்கள் வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. இப்போல்லாம் ரீல்ஸ்லாம் எடுக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து யார்? இதெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சியில் தான். இளைஞர்கள் இப்போ இருக்கிறது எல்லாமே இவ்வளவு சமூக வலைதளம் பயன்படுத்துகிறீங்க போகிறீங்க எல்லாமே பிஜேபி ஆட்சியில் தான் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அந்த பிரச்சாரத்தினுடைய வெளியில் இருக்கக்கூடிய வாசகங்கள் ராஜவேலு கரெக்டாக சொல்லிட்டார். அரசியலை தொடர்ந்து பார்க்கின்ற ஆட்கள் அதில் உள்ள நியாயத்தையும் அதில் உள்ள பொய்யையும் குறித்து பார்க்கணும். நீங்கள் பாருங்க, ஒரு வடையும் ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபி ஃப்ரீ, ஒரு வடை விலையை விட நான் உங்களுக்கு விலைய அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது யார்? இவர் கொடுத்தது. இவர் கொடுத்துருக்கிறாரே. இந்த தொழில்நுட்ப புரட்சியினால யாருக்கு லாபம்? இந்த 5 ஆண்டு காலத்தில் நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பங்காளியான அம்பானிக்கு இந்த தொழில்நுட்ப புரட்சியின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சொத்து விவரம் எவ்வளவு? நீங்க ஒரு 2022-24க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க வெளியில. அதுல அதானியினுடைய கம்பெனி வந்து எவ்வளவு % லாபத்தை கொண்டு போயிருக்கு,
அம்பானியினுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்துருக்குறாங்க. அதானி இந்த பெட்ரோல் டீசலில் போயிட்டதுனால அந்த சப்ஜெக்டை நான் சொல்லலை. அம்பானி அவருடைய சொத்து மதிப்பு 537% அதிகமாயிருக்கு. மக்களிடம் வாயால் பேசும்போது நீங்கள் போடுற ரீல்ஸ் என்னால தான், நாங்கள் ரீல்ஸ் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம், உங்கள் வாழ்க்கையில் ரீல்ஸ் வந்திருக்கு, ரைட், ஓகே. ரியல் ரீல்ஸ் ஓகே. ரியல் எப்போ வந்ததுன்னா, நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை அறிவித்த பிறகு 4ல் 1 பகுதியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேருக்கு, பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கவர்ச்சி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இந்த வாக்குறுதி நிறைவேறும் போது நவம்பர் 14 தாண்டும். போன தடவை நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்குன்ற ஆய்வு தனி. அதனால கற்பூரி தாகூரினுடைய பெயரை சொல்லி அந்த சாதிகளுக்கான மக்களுக்கு நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் எங்க கொண்டு வந்து நிற்கிறாருன்னு சொன்னா, ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு குரூப்புக்கும் இடையிருந்த அந்த போலீஸ் வழக்குகள், அந்த வழக்குகள் மூலமா ஒரு ஜங்கிள் ராஜ் இருந்தது என்று வரலாற்றில் உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கு அடுத்தது என்ன? இப்ப பீகார்ல நடக்கிற ராஜ்யம் யாருது? இப்ப பீகார்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய குற்ற வழக்குகள் நிதிஷ்குமார் டம்மியா வைத்துக் கொண்டு பிஜேபி ஆட்கள் செய்யக்கூடிய வன்முறை வழக்குகள் மட்டும் எவ்வளவு இருக்குன்ற புள்ளி விவரம் வெளியே வந்திருக்கு. அதனால நிர்வாகத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு போலி ராஜ்யத்தை ஜனநாயக ரீதியாக சொல்லுவது போல் மோடி சொல்றாரே ஒழிய, அங்க ஜங்கிள் ராஜ் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. நடத்துற ஜங்கிள் குரூப் வேற. இப்போ பிஜேபி ஆட்கள் பிரசாந்த் கிஷோருடைய ஆட்களை தொலைபேசியில மிரட்டி, நாளை காலை நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கட்சியில வந்து சேரணும், அல்லது உங்களுடைய நாமினேஷன் வாபஸ் ஆகணும். இந்த அறிவிப்பு ஜங்கிள் ராஜ் இல்லாம வேற என்ன? அப்போ ஜங்கிள் ராஜ் வேற ஒரு ஜங்கிள் குரூப் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது பீகார்ல. அதை தான் நம்ம பேட்டியில பல முறை சொல்றோம். நிதிஷ்குமார் அதை கண்ட்ரோல் செய்ய இயலவில்லை. அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே பங்கு பெற முடியவில்லை. அங்க வந்து பேருக்கு தான் இவர் முதலமைச்சர், நடத்துறது பூரா பிஜேபி ஆட்கள், பிஜேபியினுடைய அமைச்சர்களுடைய அட்டூழியம் நிறைய இருக்கிறது. ஆகவே இப்போதும் அங்கு நடக்கின்ற மக்களுக்கு சரியான வாழ்வு முறை இருந்தா நிதிஷ்குமார் வந்துடுவாரு. சரியான வாழ்வு முறை இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் வேலைக்கு அதிகமாகி போய் சம்பளம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே மாநிலத்து ஊழியர் யாருன்னு கேட்டா பீகார் தான். அப்போ பீகார் மைக்ரண்ட் ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா அவர்களுக்கு தொழில் தொடங்க வசதி கொடுக்கணும். அது போன எலெக்ஷன்ல சொன்னோம், எதையுமே செய்யல. இந்த எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கு, நீங்கள் மீண்டும் அதை சொல்லியிருக்கிறீர்கள். மக்கள் யாரை நம்புவாங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதியை போன முறை தான் இவர் சொல்லி பார்த்தோமே, நமக்கு நடக்கலையே, ஆகவே இவருக்கு கொடுக்கலாம்ன்ற நம்பிக்கைக்கு வருவார்கள். அதனாலதான் இவ்வளவு கவர்ச்சி திட்டங்களும் இவ்வளவு ஏமாற்று உறுதிமொழிகளும் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மோடி பேசுகின்றதும் கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அயோத்தி கோயில் நன்றாக வந்தது என்பதற்கு உத்தரப்பிரதேசம் ஓகே, ஆனால் பீகார்ல இருப்பவர்கள் பக்திக்குள்ளவர்கள் தான். ஆனால் கோவில்னால சாப்பாடு கிடைக்காது, கோவில்னால வேலை கிடைக்காது, கோவில்னால கல்வி கிடைக்காது, கோவில்னால அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம் கிடைக்காது. அதிக அளவு கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் பின்தங்கிய மாநிலமாக அஸ்ஸாம் மாநிலத்துக்கு நிகராக பீகாரை மாற்றியது நிதிஷ்குமார் ஆட்சி என்று நீங்க அந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ நிதிஷ்குமார் மேல உள்ள நம்பிக்கை குறைந்து போயிருக்கிறது. ஒரு மாற்றம் வேண்டும் என்று பீகார் மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம்தான் இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம். இதை எதிர்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். பிஜேபி கடைசி நேரத்தில் தன்னுடைய அதிகார அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு கவர்ச்சி அந்த அதிகாரத்தினுடைய அத்துமீறல் பொய்களை வெளியே விட்டுருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி தான் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்திடும் மோடி என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்லாம் சொன்னார் ட்ரம்ப். இப்போ மீண்டும் அதை சொல்கிறார் ட்ரம்ப். இந்த நிகழாண்டு இறுதிக்குள் நிறுத்திடுவாங்க ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத
அப்படின்னு மீண்டும் சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து அதிகமான எண்ணெயை பர்ச்சேஸ் பண்றது இந்திய நாடு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வெறும் எண்ணெய் மட்டும் இல்லை, பல்வேறு விதமான ஸ்பேஸ் டெக்னாலஜி உட்பட நமக்கு வியாபார உறவுகள் இருக்கிறது. எது வரைக்கும்? மோடி, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் இவர்கள் அந்நிய வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டு செயல்பட்ட சூழலில் நிலைமை வேற. இப்போ நிலைமை வேற. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாகிஸ்தான் இந்தியா பகல்காம், இது நம்ம ஏற்கனவே பல பேட்டியில சொல்லிட்டோம். அந்த பகல்காம் தாக்குதலில் இன்னமும் நமக்கு யார் வெற்றி? பாகிஸ்தானுக்கு நாம செஞ்ச கொடுமையா, அல்லது பாகிஸ்தானுக்கு இழப்பை ஏற்படுத்தி அவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணி நாம வெற்றி அடைஞ்சிட்டோமா? இந்த கேள்விக்கு இந்திய வெளியுறவுத்துறை பதில் சொல்லல, இந்திய பிரதமர் வாயை திறக்கல. இது சம்பந்தமான ஒரு கூட்டம் சவுதி அரேபியால நடக்குது. அந்த சவுதி அரேபியா கூட்டத்துல ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்த அனைவரும் போயிருக்காங்க. அதுல போய் பேச வேண்டிய முதல் தரத்து அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் அதுக்கு போகவே இல்லை. அங்க ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்காரு சில விஷயங்களை முடிவு கொண்டு வர. 68 முறை இந்த பகல்காம் தாக்குதலை தடுத்து நிறுத்தி 2 நாடுகளுக்கான மிகப்பெரிய இழப்பை தடுத்து நிறுத்தியது நான் தான், எனக்கு தான் அமைதி பரிசு இதன் மூலமாக கிடைக்கும் என்று அறிவித்தார். இந்தியா அமைச்சரவை அதை மறுக்கல, எதிர்க்கல. அவர் சொல்லுவதை சரி என்றும் சொல்லவில்லை, மறுக்கவும் செய்யவில்லை. இப்போ அதுல 2வது கட்டம் வந்திருக்குது. என்ன கட்டம்? அதாவது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று மோடியிடம் நான் கேட்டிருக்கிறேன், மோடி என்னிடம் நான் வாங்க மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். பத்திரிகைகள் கார்ட்டூன் கூட போட்டாங்க. நிறைய அந்த முகநூல்ல பார்த்தீங்கன்னா இதை கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் என்ன நிலைமைன்னு சொன்னா, ஏசியன் மாநாடு மலேசியாவில் நடக்க போகுது. அந்த மாநாட்டுக்கு ட்ரம்ப் வரப்போறாரு, ரஷ்யாவை சேர்ந்தவங்க வர்றாங்க. இந்தியாவிலிருந்து மோடி போனார்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடும். ஆனால் மோடி அந்த கூட்டத்திற்கு போகவில்லை என்று இன்றைக்கு அறிவிச்சிட்டாங்க. என்ன காரணம்? அங்க போனா அந்த பிரச்சனைக்கு அவர் கேட்பார், இவர் பதில் சொல்ல வேண்டி வரும். நீங்க பருத்தி வீரன் படத்துல டீ குடிக்க போவாங்க, கஞ்சா கருப்பு டீ மாஸ்டர், ஓனர் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. டீ சாப்பிடும் போது ஊர் கதையை பேசினதுனால அந்த ஊர் கதையை பேசாத இன்னைக்கு அப்படி தரத்தை விட்டு வெளில போயான்னு சொல்லி அந்த ஓனர் சொல்ல, நீ ஏன் சொல்ற, கடை ஓனர் சொல்லிட்டியா நான் வெளில போறேன் அப்படின்னு அந்த நம்ம இவன் கார்த்திக் சொல்லுவார். கார்த்திக்கும் அவர் கூட சரவணன் நடிகரும் அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, யானரு அப்படின்னு அவன் கேட்பான். ஓனர் டக்ளஸ் அண்ணன் தான். டக்ளஸ் அண்ணன் யாருன்னா டீ மாஸ்டர் உருவாக்கி இருப்பாங்க. அரசியல்ல இன்னைக்கு நகைச்சுவை உலகம் முழுவதும் அசிங்கமாக பேசப்படுகிறது. என்ன? கொள்முதல் நிறுத்தியாச்சா இல்லையா? முன்பு நீங்க ரஷ்யாவில இருந்து வாங்கின எண்ணெய் எவ்வளவு? இன்னைக்கு போருக்கு பின்பு நீங்க வாங்கிட்டு இருக்கிற எண்ணெய் எவ்வளவு? அவன் புள்ளி விவரம் கொடுத்துட்டான், நாம புள்ளி விவரம் கொடுத்துட்டோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க, நான் அவர்கிட்ட வாங்க வேணான்னு சொல்லிட்டேன், அவர் என்கிட்ட வாங்க மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. இப்போ எதை கேட்க வேண்டியதா இருக்கு? இந்த நாட்டுக்கான ஓனரு மோடி, ஆனா அது ட்ரம்ப் ஓனர்ன்ற மாதிரி பேசுறாரு. அப்ப இந்த நாட்டுக்கு நீங்க ஓனர் இல்லையா என்ற கேள்வி இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நிற்குது. ரஷ்யாவிடமிருந்து வாங்க வேண்டிய கச்சா எண்ணெய் இந்திய தேவைக்கு போதாதது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து இன்னும் வாங்குறோம், ஈரோன்ல இருந்து வாங்குறோம். ஆனால் ஒரு நாட்டினுடைய அந்த கொள்முதல் பிரச்சனையில் கூட ட்ரம்ப் வரம்பு மீறி பேசும்போது ட்ரம்பினுடைய மேலாதிக்க அரசியல் நடவடிக்கையை விமர்சிக்கின்ற தகுதியை ஒன்றிய அரசு இழந்திருக்கிறது, அல்லது அமெரிக்காவை பார்த்து பயந்து செயல்படுகிறது. இதுல 2ல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. ஆகவே மோடி இந்த சப்ஜெக்ட்ல தன்னுடைய ஒன்றிய அரசினுடைய வெளியுறவுத்துறையும் டிஃபென்ஸ் துறையும் இவ்வளவு மோசமாக கொண்டு செல்வது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு உள்ள பெருமையை குறைத்திருக்கிறது என்றுதான் அரசியல் ஆட்கள் பார்க்கிறோம். அந்த வகையில குறைந்தபட்சம் ஏசியன் மாநாட்டில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து
அவருடைய ட்ரம்பினுடைய அத்துமீறிய நடவடிக்கைக்கு நம்மளால ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானா வைக்கணும். அதற்கான வேலையை இந்த அரசு செய்யுமா என்று நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவருடைய அறிக்கையில் சொல்றாரு, டெல்டா பகுதியில் 6 லட்சம் ஏக்கர் நெல் சாகுபடியில் 40% தான் கொள்முதல் பண்ணியிருக்காங்க, மீதியை கொள்முதல் பண்ணல. கொள்முதல் பண்ண நெல்லையும் அரவை ஆக்கி அரிசி ஆக்கிற பணியும் இன்னும் சரியாக நடக்கலை. இப்போ மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சு நெல்லுலாம் நனைஞ்சு போச்சு, திமுக அரசு மெத்தனமாக செயல்பட்டுருக்குங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவரும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் விவசாயிகளை சந்தித்தேன், இவங்க கொள்முதல் பண்ணல, சரியாக நெல் நனைஞ்சு போச்சு, முளைச்சி போச்சு, குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த டெல்டா மாவட்டத்தில் இந்த சம்பா பயிரிடுகின்ற நேரமும் குறுவை பயிரிடுகின்ற நேரமும் சாதாரணமாக ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய பிரச்சனை நெல் கொள்முதல் பிரச்சனை. போன வருஷத்தினுடைய ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 17% ஈரப்பதம் என்பது மெயின்டைன் பண்ண முடியல, உயர்த்தி கொடுங்கள் என்று ஒரு அப்பீலிங்கான கோரிக்கை வச்சோம். ஒன்றிய அரசு காதில் அதை வாங்கிக்கவே இல்லை. 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்து முடிக்கிறதுக்கு முன்னால முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சார். அது என்னன்னு சொன்னால், 2 புயலுக்கும் முன்னால நம்முடைய மழையினுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதுனால மக்களுக்கு மழை பாதிப்பு இல்லாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் அமைச்சரவை நடத்தியது. அதுல அமைச்சரவை கூட்டம் முடிந்த பின்பு இந்த வெள்ளம் பாதிக்க பகுதிகளுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எப்படி எடுக்க வேண்டும், தஞ்சையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நெல் சாகுபடிக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தகவல் சொல்லி 17 24ஆக 17% 24% எங்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுங்கன்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்னைக்கு பேசுற ஒன்றிய அமைச்சர் ஜனநாயகத்துல சட்டசபையில போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் புறக்கடை வழியா நிர்மலா சீதாராமன் வழிய மாடல்ல ஒரு அமைச்சர் ஆயிட்டு தமிழகத்தினுடைய அந்த நெல் மாவட்டங்களின் சிறப்பு தன்மையை பற்றி கவலைப்படாமல் மழை நேரத்தில் ஓநாய்க்கு பிஸ்கட் வைக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது இப்போ குழு வந்துருச்சு, இந்த குழு உடனடியாக சரி செய்யும். இந்த குழு எப்போ வந்திருக்கணும்? இந்த புயல் என்பது உருவாகி 3 நாள் எல்லா மாவட்டங்களையும் 16 மாவட்டங்களினுடைய நடவடிக்கைகளை பாதிக்கின்ற வகையில் செயல்படுகின்ற போது ஏற்கனவே இந்த தயாரிப்பு நடவடிக்கைகள் எத்தனை லட்சம் ஹெக்டேர், இந்த துணை முதலமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போய் அதில் தவறான ரிப்போர்ட் கொடுத்த உடனே துணை முதலமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில எத்தனை லட்சம் ஹெக்டேர், அதுல முதல் தரமா குடோன்ல வைத்திருக்கிறது எவ்வளவு, 2ஆம் நிலையில வெளியில இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், முதல் நிலையில பாதுகாக்கப்பட்ட நிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நெல்களை ரயில்வே மூலம் நீங்க வெளியே அனுப்பணும்னா நீங்க அந்த 17%லேருந்து 22%க்கு அனுமதி கொடுத்தாதானே நடக்கும். அது நீங்க முதல்ல கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குடோன்ல இருக்கக்கூடிய நெல் வெளியே போயிருக்கும், வெளியில இருக்கக்கூடிய நெல் என்பது குடோனுக்கு வந்திருக்கும். அப்போ மழை என்பது வருவதற்கு முன்பு செய்திருக்க வேண்டிய மாநில அரசின் கோரிக்கையை மழை வந்த பின்பு போனால் போகிறது என்று ஒன்றிய அமைச்சகம் செய்வது பாரபட்சமான அணுகுமுறை, மாநிலங்களை பற்றிய கவலைப்படாத போக்கு. இது தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து வரக்கூடிய அட்டூழியம். போன மழையில நம்ம கேட்ட பல விஷயங்கள்ல இன்னைக்கும் ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால் 10% மேலே இல்லை. அப்போ 60% மேலாக கொடுத்திருக்க வேண்டிய தொகைகளை வெறும் 10% மட்டும் கொடுத்துட்டு நாம கேட்கும் போது பேச வேண்டிய நயினார் நாகேந்திரனோ அல்லது எல் முருகனோ அவங்க குழு வரும்போது பேசுவது ஒரு ஆரோக்கியமான தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல. ஒன்றிய அரசின் தூதுக்குழுவுக்கு துதிபாடும் செயல். அந்த டெஸ்ட்டை செயல்படுறதுக்கு என்னங்க வேணும்? 3 இடத்துல அந்த டெஸ்டிங் நடக்குது. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதை டெஸ்ட் பண்ணி எஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பெரிய குழு வருகிறது, அந்த இடத்த போய் பார்க்க வேண்டியது. ஏற்கனவே மழை பூரா உங்களை நடக்க விடல. அதனால சடங்கு ரீதியாக ஒன்றிய அரசு, சாமர்த்தியமாக மாநில அரசு இதை சரியாக புரிந்து கொண்டுதான் நாம செயல்படுறோம். இந்த மந்திரி பதவியை கையில வச்சிருக்கிறதுனால அவங்க வாய்க்கு ஏற்ற மாதிரி இவருடைய சொல் வருகிறது. அது ஒரு சரியான சொல் அல்ல. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.